ஏற்பாடுகள் செய்திட வேண்டும். வரத்து வாய்க்கால், போக்கு வாய்க்கால், எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை பொழிவினை செய்ய வேண்டும். அதாவது வரத்து கால்வாய்கள், போக்கு கால்வாய்கள், குளம், குட்டைகள், ஊரணிகள், ஏரிகள் மற்றும் சிறுபாசன ஏரிகள் போன்றவற்றை எவ்வித அடைப்புகளும் இன்றி தூர்வாரப்பட வேண்டும். மேலும் மழைநீரானது எந்த ஒரு இடையூறு நீர் சேகரிப்பும் ஆவணம் செய்தல். மழைநீர் சேகரிக்கிறாங்க தான் இந்த ரிசோர்ட் போடுறோம். அதுவே ஒவ்வொரு வீட்லயுமே ஏற்பட்டு பண்றாங்க. இப்பதான் நாங்க வந்து இன்னும் ரிசோர்ட் போடுறோம். அடுத்து மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் வச்சுக்கலாம். நீர்வழி பாதை மற்றும் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல். மாண்பன்மை உயர்நீதிமன்றம் தனது ஆணையில் ஊரக பகுதிகளில் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து கட்டிய கட்டிடங்களை அகற்றிட தெரிவித்துள்ளது. எனவே ஊரக பகுதிகளில் நீர்நிலைகளில் ஆக்கிரமித்து கட்டிய கட்டிடங்களை அகற்றிட கிராம சபையில் உறுதியேற்க வேண்டும். குளத்துல வடிகால் இருக்கு, வாய்க்கால் வடிகால் பண்ணிருப்பாங்க. வாய்க்கால் அடைச்சி போட்டா என்ன போட்டுருப்பாங்க. அது மாதிரி எதுவும் சொல்லுங்க, எடுத்து விட்றாங்க. வடிகால் எதுவும் அடைக்கப்பட்டிருக்காங்க. கேட்காம நேராக வடிய ஆரம்பிச்சிடும். ஆகிற குண்டு கவனம் போட்டுருப்பாங்க, போய் பார்த்துருப்பாங்க. குளத்துக்கு பயன்படுத்த முடியாமல் சுற்றி வேலி வச்சிருப்பாங்க. ஒரு மனிதர் இருந்தால் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் சொல்லுங்க, எடுத்துட்டு அந்த வடிகள் இருக்கு. அனைத்து கிராம அண்ணா நண்பன் திட்டம் 2022-23 ஆண்டிற்கான ஊராட்சிகளை தேர்வு செய்யப்பட்ட பணிகள் குறித்த விவரங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்டின்னு சொல்லிட்டு 2006 ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. அதுல வந்து நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க. அதே சர்வே பெரிய சர்வே எடுக்க சொல்லிடுறாங்க. அது வந்து நம்ம கோடைக்கால் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது. 23-24 தான் ஒரு 10 பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்ப சில பெனிஃபிட் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. சுடுகாடு, மேம்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து சொல்ல சொல்றாங்க. எல்லாம் வேலை சப்ஜெக்ட் முடிச்சுக்கிறேன். பொதுவா உள்ளது